அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கோட புழுங்கல் அரிசி பருப்புகள் எல்லாம் சேர்த்து சூப்பரான டிஃபன் ரெசிபி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் இன்றைக்கி எல்லாமே ஒரே டம்ளரில் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு உடச்ச கருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இது இல்லாதவங்க வேணுங்கிறவங்க வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். முழு கருப்பு உளுந்து இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். 4 பருப்பும் சேர்த்து 1/4 டம்ளராக 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு 4 பருப்பும் சேர்த்து இன்னும் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 8 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுக்கிறத பொறுத்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி ஊற போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற போட்டுக்க போகிறோம். ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிடலாம். புழுங்கல் அரிசி 1 கப், கடலைப்பருப்பு 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம், பாசிப்பருப்பு 1/4 டம்ளர், துவரம்பருப்பு 1/4 டம்ளர், உடச்ச கருப்புளுந்து 1/4 டம்ளர், கொள்ளு 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வரமிளகாயை போட்டு ஊற போடலாம். அந்த 8 வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம், ஊற போடலாம். நான் இன்றைக்கி உடச்ச கருப்பு உளுந்து எடுத்தனால ஒரு 3 ஹவர்ஸ் தான் எல்லாத்தையும் சேர்த்து ஊற போட போகிறேன். நீங்கள் முழு உளுத்தம்பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் எல்லாத்தையும் நீங்கள் ஊற போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சா வரமிளகாய் உள்ளே சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ கரெக்டாக ஒரு 3 ஹவர்ஸ் ஆயாச்சு. பாருங்கள், நம்ம ஊற வச்சது எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு. இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம இதை அரைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், பெருங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம சேர்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு. மீடியம் சைஸில் நான் 1 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கோட தோல் எல்லாத்தையும் நான் எடுக்கலை, நல்லா வாஷ் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோங்கிறதுனால இந்த மாதிரி பெரிய சைஸ் துருவல்லே இதை நான் துருவி எடுத்துக்கிறேன். துருவி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் துருவிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்து வச்சுக்க போகிறோம். எடுத்து வச்சு சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே இப்படி துருவி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். சக்கரவள்ளி கிழங்குல இந்த ரெசிபி பண்ணுறோன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சக்கரவள்ளி கிழங்குல அடை ரெசிபி செஞ்சு தரும்போது சாதாரண அடை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதோட ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் எல்லாமே உடம்புல சேரும். இப்போ இங்கே மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கோம். எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அரைக்கிறதுக்கு பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச தேங்காயை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே நம்ம அரிசி பருப்போட வரமிளகாயை ஊற வச்சு வச்சுருந்தோம். இப்போ அந்த வரமிளகாயை மட்டும் எடுத்து நம்ம இந்த தேங்காயோட அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா வரமிளகாய் எல்லாத்தோட போட்டால் மசிஞ்சு வராது, அதனால் இதோடய நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் ஒரு சுற்றி எடுத்துப்போம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு நம்ம துருவி வச்சுருந்தோம், அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இதை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் எடுத்துக்கிற அரிசி பருப்பை போட்டுட்டு பார்த்துட்டு நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எவ்வளோ நாள் போட்டு பண்ணலாம். கூடவே நம்ம இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, டிஃபனுக்கு மொத்தம் உப்பை சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ஒரு சுற்றி அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை நாங்கள் 2 பேட்சஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா நம்ம மீதி ஊற வச்சதை 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். முதல் பேட்சை இதோடய சேர்த்துருவோம். ஊறின தண்ணியவே சேர்த்து நம்ம இதை நல்லா கெட்டியாக லேசாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்த பேட்சையும் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். இந்த ஃபஸ்ட்டு பேட்சை அரைச்சிப்போம். ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக கொரகொரப்பாக அரைக்கணும். தோசை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கெட்டியாகவே முதல்ல அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம 2வது பேட்ச் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். செகண்ட் பேட்சையும் மிக்சியில் மாற்றி அதையும் அரைச்சி நம்ம இதோடய சேர்த்துடலாம். மொத்தமாக அரைச்சி முடிச்சுட்டு காட்டுறோம். 2 பேட்சஸாக மாவு அரைச்சி நம்ம இதில் மாற்றி வச்சிட்டோம். இப்போ நம்ம 2 பேட்சையும் தனித்தனியாக அரைச்சனால ஒன்றா சேர்ந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
வேணுங்கிற திக்கான மாவை மட்டும் இப்போதைக்கு நாங்கள் எடுத்து வச்சுக்க போகிறோம். மீதி மாவை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நல்ல கெட்டியான மாவாகவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இப்போ வேணுங்கிற மாவை எடுத்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்துட்டு எப்படி அடை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வேணுங்கிற மாவை கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு திக்கானதுக்கும் கொஞ்சம் கூட அந்த மாதிரி தான் இருக்கணும். மீதி மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் மட்டும் எப்படி நம்ம அடை ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சக்கரவள்ளி கிழங்கு அடை ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தோசை தவால ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஹீட் ஆகிடுது. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி மாவை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எப்படி வந்து நம்ம அடைக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், லேசாக இதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. எல்லாமே வெந்து ரெடியாகி வரணும். சுற்றி வந்து நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இது வந்து ரெடியாகட்டும். ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி. சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து பண்ணுறது இன்னும் ஹெல்த்தி. எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் கொள்ளும் போட்டனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் இந்த மாதிரி நடுவில் ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதில் எண்ணெய் விட்டு பண்ணும்போது அடை வந்து நல்லா மொறு மொறுன்னு ரோஸ்ட்டாக வரும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஊறுற டைம் தான். உடனே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு சைடு ரெடியாக இருக்கும். மெதுவாக நீங்கள் எடுத்தீங்கனாலே நல்லா ரோஸ்ட்டாக சூப்பராக வரும். மெதுவாக அப்படியே எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி பருப்பை ஊற வைக்கிற டைம் தான். மாவு அரைச்சதுக்கப்புறம் இந்த மாவை நம்ம புளிக்க விடணும்லாம் இல்லை. உடனே நம்ம அடை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வேணுங்கிறவங்க மாவை புளிக்க விடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதோ அடை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டாச்சு. அதுவும் வந்து ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அடை வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா அப்படியே சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் சட்னி, இட்லி பொடி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க நீங்கள் வெல்லம் கூட வச்சு சாப்பிட்லாம். வெல்லம், நாட்டு சக்கரை அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி. சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.